மா, யார் நீ? நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? கேட்டா பதில் மட்டும் தான் சொல்லணும். ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போலீஸ் எதிர்த்து கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது, புரியுதா? அப்படியா? இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நான் ரேவதி, சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு. லாக்அப்ல என் ஹஸ்பண்ட் இருக்காரு, நான் அவரை பார்க்கணும். இவன் தான் ஹஸ்பண்டா? அதெல்லாம் பார்க்க முடியாது, வெளில போ. சார், ஒரு 2 நிமிஷம் நான் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்ல. சார் ப்ளீஸ், ஒரு 2 நிமிஷம் தான், அதிக நேரம்லாம் பேச மாட்டேன். கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார், ப்ளீஸ். சரி, கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போ. ஹலோ நவீன், லாயரை போய் பாத்தீங்களா? கார்த்தியோட ஜாமீன் விஷயம் என்னாச்சு? நானும் ஏற்பாடு பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இடையில சனி ஞாயிறு வந்ததால திங்கட்கிழமை தான் ஜாமீன் கிடைக்கணும் லாயர் சொல்றாரு. நம்ம 2 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே. போன்ல யாருமா? நவீன் கிட்ட தான்ப்பா கார்த்தியோட ஜாமீன் பத்தி பேசிட்டு இருந்தேன். இடையில சாட்டர்டே சண்டே வர்றதுனால மண்டே தான் ஜாமீன் கிடைக்கும்னு லாயர் சொல்லிட்டாராம். எந்த பக்கம் போனாலும் நல்ல விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குதுப்பா, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாதம்மா, கடவுள் நம்மளை கைவிடப்பட்டாரு. தைரியமா இரு. அக்கா, இங்க நடந்ததெல்லாம் நான் ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரேவதி போற போக்கே சரியில்லை. அவளோட புருஷனுக்காக அவ எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கா. இதை இப்படியே விட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. ரேவதியையும் அந்த டிரைவர் பயலையும் நிரந்தரமா பிரிக்கணும். அப்பதான் ரேவதி நாம சொல்ற பேச்ச கேப்பா. அதுக்கு என்ன பண்ணணும்? சூப்பர் ஐடியாடி. கண்டிப்பா இது செஞ்சா அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிடலாம். முதல்ல அவங்கள பிரிச்சு அந்த டிரைவர் பையில சென்னைக்கு ஓட விட்டாதானே உன்ன நான் இங்க வேட்டையாட முடியும். வணக்கம்மா. வணக்கம்மா. எல்லாரும் வந்தாச்சா? பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்கய்யா. இந்த பஞ்சாயத்துக்கு வர நான் கொஞ்சம் யோசனையா தான் இருந்தேன். ராஜா சேதுபதி ஐயாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு பல ஊர்களுக்கு போய் பல பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்காரு. சுத்துப்பட்டு ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன். அவரு குடும்பத்திலேயே ஒரு பஞ்சாயத்துன்னு நினைக்கிறப்பதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி அம்மாவையும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஊர் தலைவராகவும் இருக்காங்க. 2 குடும்பத்துக்கு நடுவுல பஞ்சாயத்து பேச வந்திருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும்
அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் இப்ப நான் இந்த பஞ்சாயத்துக்கே வந்திருக்கேன். ஆமா, முதல்ல பிராது கொடுத்தது யாரு? நான் தான் பிராது கொடுத்தேன். உங்க பிராது என்னன்னு சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கே தெரியும் என் குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு. இவங்களோட எந்த ஒட்டு உறவும் இல்லாம தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இந்த அம்மாவோட பேரை என் வீட்ல பொய் சொல்லி டிரைவரா வேலைக்கு சேர்ந்தான். என் வீட்ல சில நல்ல விஷயங்களை செய்யற மாதிரி நடிச்சான். நானும் அதை உண்மைன்னு நம்பி அவனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்பதான் அவன் ஒரு ஃப்ராடு, என் குடும்பத்தை பழி வாங்க வந்தவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இனிமேலும் என் பொண்ணுக்கு புருஷனா இருந்தா என் குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவான். ஐயா, குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். இவ என் மருமக தான். எங்க குடும்பத்துக்கோ இவங்க குடும்பத்துக்கோ பகன் பெருசா ஒண்ணும் இல்ல. இவங்க அம்மாவோட சாவுக்கு நாங்க தான் காரணம்னு தப்பா புரிஞ்சுகிட்டு 25 வருஷமா எங்க மேல வன்மத்தை காட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட சாவுக்கு நாங்க காரணம் இல்லையா, அந்த முத்துவேல் தான் காரணம். அவங்களாலதான் செத்தாங்க. அதை இவளும் கொஞ்ச நாள் பொறுத்து புரிஞ்சு